ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டீஃபன் பிளாக்ஸ் 07. பிக் பாஸ்லேருந்து இந்த காமன் மேன் ஷோ வந்துட்டு ஒன்று ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அதுக்கு நானும் அப்ளை பண்ணியிருந்தேன், முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கான டைம் ஆடிஷன் நேற்றோடு முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடிஷன் க்ளோஸ்னு காமிக்கும். அந்த லிங்க்கை கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்தமாரி பார்த்திங்கன்னா அதில் மொத்தம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லாேருக்கும் சான்ஸ் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா அந்த வீடியோவில் ப்ராப்பராக பேசியிருப்பவங்க அந்த வீடியோ பார்த்தோன்னே இவங்க இப்படி அவங்க அப்படி அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட பேசியிருக்கிறத வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இந்த வீடியோ மூலிமா ஆடிஷன், ஓகேவா? இதில் செலக்ட் ஆகுறவங்க ஒரு 200லேருந்து ஒரு 300 பேருக்குள்ளே எடுத்து செகண்ட் ஆடிஷனை போடுவாங்க. அது என்னதுன்னா ஃபோனோ கால் இல்லை மெசேஜ் வரும். இந்த மாதிரி இங்கே வாங்கன்ட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, தனியாக கூட்டு வச்சு கன்வர்சேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதுக்கு மேலே நிறையா ஒரு படிப்படியாக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடித்த பிறகு டைரெக்டாக அவங்கலேருந்து ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணி அந்த 50 பேர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 இல்லை 15 பேர் செலக்ட் பண்ணி டைரெக்டாக காமன் மேன் ஷோக்கு கொண்டு போவாங்க. அது வந்து ஒரு 24 days அந்த மாதிரி ஒரு 4 weeks to 1 month to 1.5 month நடக்கும். அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள லாஸ்ட்டாக மொத்தம் மேபி 6 members கூட இருக்கலாம். 3 பேரை வந்து ஜட்ஜ் செலக்ட் பண்ணுவாங்க, 3 பேரை வந்து மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் விளாட்றது பொறுத்து தான் இருக்குது. இதுக்கும் மேலே டீட்டெயில்ஸாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸாக வேணும்னு. ஓகே, நீங்கள் டேர்ம்ஸ் பற்றி படிக்கலாம். கூகுளில் போயிட்டு த பிக் பாஸ் தமிழ் த காமன் மேன் ஷோ அப்படின்னு போட்டிங்கன்னா டேர்ம்ஸ்னு கூட சேர்த்து போட்டிங்கன்னா டேர்ம்ஸ் வரும். அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். பாய் காஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you.